ஒரு ஃபாலோவர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாரு, அவரோட குழந்தைக்கு வந்து எந்த மாதிரி பெட்டு வாங்கி கொடுக்கணுன்றது. என்னோட சஜஷன் என்னென்னா, ஒரு குழந்தைக்கு பெட்டு வாங்கி கொடுக்குறீங்கன்னா அது வந்து 15 இயர்ஸ் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணணும். ஒரு 1 இயரோ இல்லை 3 மந்த்ஸோ வச்சுட்டு அவங்களுக்கு போர் ஆயிடலாம் சம்டைம்ஸ். ஸோ வந்து நம்ம எப்பவுமே வந்து எங்கேயோ கூட அடாப்ஷன் கொடுக்குறதா இருந்தால் குழந்தைங்க கேட்டால் நான் கொடுக்குறதே கிடையாது. ஸோ இது வந்து பேரண்ட்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஒரு பெட்டை வாங்குறீங்கன்னா நீங்கள் தான் வளர்க்கணும். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கும்போது என்ன மாதிரி பெட்டு வாங்கி கொடுக்கலாம்? கோல்டன் ரெட்ரீவர் வாங்கலாம், லேப் வாங்கலாம், ஷார்ட் ப்ரீட்ஸ் வாங்கலாம். கிட்ஸுக்கு ஏற்ற ஃப்ரெண்ட்லி டாக்னா நம்ம இந்தியன் டாக்ஸ் தாங்க. அவங்கள மாதிரி ஒரு அஃபெக்ஷன் யாராலையும் காட்ட முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்டுக்கு நல்ல ப்ரொடெக்ஷனாகவும் இருப்பாங்க. மற்ற ப்ரீடெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் வந்து கார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் வந்து உங்கள் குழந்தையோட சேஃப்டியை இந்த இந்தியன் டாக்ஸ் வந்து ரொம்பவே நல்லா பார்த்துப்பாங்க. ஸோ பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்லி அஃபெக்ஷனேட் டாக்னா நான் வந்து இந்தியன் டாகை சொல்லுவேன். குழந்தைங்க வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வரும். அப்புறம் அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில் வருவாங்க. இப்போல்லாம் நிறைய ஸ்டடீஸு ரொம்ப வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது. இதை வந்து காம் டவுன் பண்ணும். பேரண்ட்ஸ் உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அவங்கள எப்படி மரியாதையாக நடத்தணுன்றது. அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வயசு குழந்த மாதிரி தான். ஸோ அவங்களும் அந்த கேரும் ஒரு அஃபெக்ஷன் எதிர்பார்ப்பாங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் பெட்டை வாங்குறதுக்கு முன்னாடி உங்கள் கிட்டுக்கு ஏதாவது வந்து ப்ரீதிங் இஷ்யூவோ இல்லை வந்து வேறு ஏதாவது ஸ்கின் ட்ரபிள் இருக்கானோ செக் பண்ணிக்கிங்க. உங்கள் டாக்டர்கிட்ட ஒரு வாட்டி கன்சல்ட் பண்ணிட்டு பெட்டு வாங்குங்க. ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்குறது என்னென்னா, பெட்டு வாங்கி ஒரு 6 மாதம் 1 இயர் கழிச்சுட்டு எங்கள் பையனுக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி வருது, இல்லை வந்து ப்ரீதிங் இஷ்யூ வருதுன்றாங்க. ஸோ அதனாலன்ற மாதிரி நான் சொல்ல முடியாது. பட் வந்து நீங்கள் வந்து எதாக இருந்தாலும் பிஃபோராக உங்கள் குழந்தைய செக் பண்ணிவிட்டு பெட்ஸ் வாங்குங்க.